ஸோ வே ஆப்டிக்ஸோட குயிக் ரிவிஷன் கிளாஸஸ்ல லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நேற்று கற்றுக் கொடுத்துருந்தேன். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அதுல 2 வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகும். சூப்பர் இம்போஸ் ஆனா இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதுல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு 2 விஷயம் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஏ மேக்ஸ் ஐ மேக்ஸ், டிஸ்ட்ரக்டிவ்னா ஏ மினிமம் ஐ மினிமம். அந்த ரேஷியோ உங்களுக்கு நேற்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. ஐ மேக்சிமம் வேணும்னா a1 plus a2 the whole square, அதாவது a max square. ஏன்னா i is proportional to square of the amplitude. I is proportional to square of the amplitude. இது I max. இங்க இருந்து I minimum கேட்டிருந்தா a1 minus a2 the whole square. போன வருஷம் JEல அவ்வளவு சம். இந்த வருஷம் வே ஆப்டிக்ஸ்ல டைஃப்ராக்ஷன் சம். உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் போட்டிருக்கேன் பாருங்க. a minimum square. ரைட்டா? அது இல்லாத I max by I minimum ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்னொரு ஃபார்முலா நேற்று கற்றுக் கொடுத்துருந்தேன், ரூட் I1 பிளஸ் ரூட் I2 த ஹோல் ஸ்கொயர் பை ரூட் I1 மைனஸ் ரூட் I2 த ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் நேற்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தது. ரைட்டா? இன்னைக்கு பேச போறது YDSC எக்ஸ்பெரிமெண்ட் பேச போறோம். YDSC யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் YDSC. அதுல இருந்து YDSC முடிச்சிட்டு அதோட அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் பேசி முடிச்சிட்டு ஆங்குலர் விட்த் பேசணும். இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் ஆங்குலர் விட்த், அதாவது நேத்து பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் வந்து ஆங்குலர் விட்த். கத்துக்கலாமா? ஓகே. டாபிக்கோட பேரு YDSC. ரொம்ப முக்கியமான விஷயம். 12th போர்டு உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2024 நினைக்கிறேன் YDSC உள்ள தான் அந்த ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்களா, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு. அதுக்கு பேர் என்ன, யாரா சொல்லுங்க. சாகனா, தர்ஷித்? அதுதான், அதையுமே கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அதில் கேட்டிருப்பாங்க. YDSC உனக்கு பிரமாதமாக கற்றுக் கொடுத்துறேன். யாரெல்லாம் வே ஆப்டிக்ஸ்ல சம் எடுத்தாலும் முதல்ல YDSCக்கு தான் போவாங்க. ரைட்டா? ஓகே. இங்கே என்ன சார் ஆக்சுவலாக நடக்குது? YDSC யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு சோர்ஸ். இங்கே 2 ஸ்லிட் இருக்கு. 2 ஸ்லிட் இருக்கு. ஒன்று S1, இன்னொன்று S2. சோர்ஸ்ல இருந்து கிரஸ்ட் அண்ட் ட்ரஃபா லைட் போகும். இந்த 2 ஸ்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வேவும் இன்னொரு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகும். நேற்று சொல்லி கொடுத்தல, ஒரு வேவும் இன்னொரு வேவும் இந்த மாதிரி சூப்பர் இம்போஸ் ஆகும். சூப்பர் இம்போஸ் ஆனா ஸ்கிரீன்ல தெரியறது சென்ட்ரல் பிரைட் பேண்ட். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பிரைட் பேண்ட், இதான் அந்த ஸ்கிரீன். அடுத்தது ஃபர்ஸ்ட் டார்க், கீழே இருந்து ஃபர்ஸ்ட் டார்க். நல்லா கத்துக்கோ, இது ஃபர்ஸ்ட் டார்க். அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைட். சென்ட்ரல் பேண்ட்ல இருந்து மேல, சென்ட்ரல் பேண்ட்ல இருந்து கீழே. ஃபர்ஸ்ட் பிரைட். இது என்னவா இருக்கும்? செகண்ட் டார்க். நல்லா கத்துங்க, செகண்ட் டார்க். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டார்க், அப்ப இது செகண்ட் டார்க். இது என்னவா இருக்கும்? இந்த இடம் செகண்ட் டார்க். இது ஃபர்ஸ்ட் டார்க் இல்லையா? செகண்ட் டார்க். அடுத்த பிரைட் பேண்ட், அடுத்த டார்க். இதுக்கு பேரு தான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். கத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து பிரைட்டாகவும் டார்க்காகவும். இப்ப நீ ஏதாவது ஒரு வால் முன்னாடி தான் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்ப. அப்படியே செவுத்த பாரு, அதுல ஒரு அந்த வால் தான் ஸ்கிரீன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கிரீன்ல இப்ப வெளிச்சமா இருக்குல்ல, இன்டர்ஃபரன்ஸ்னா வெளிச்சமா இருக்காது, ஃபுல்லா வெளிச்சமா இருக்காது. ஒரு டார்க்கா இருக்கும், ஒரு பேண்ட் பிரைட்டா இருக்கும், ஒரு பேண்ட் டார்க்கா இருக்கும், ஒரு பேண்ட் அல்டர்னேட்டிவ் பிரைட் அண்ட் டார்க் பேண்ட், இப்படி கிடைச்சாதான் அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ். உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியுமா? எல்லா இடத்துலயும் பேண்ட் விட்த் ஈக்குவலா தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பேண்டும் யூனிஃபார்மா இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் பேண்ட் எவ்வளவு பிரைட்டா இருக்கோ, ஃபர்ஸ்ட் பிரைட் பேண்டும் அவ்வளவு பிரைட்டா இருக்கும், செகண்ட் பிரைட் பேண்டும் அவ்வளவு பிரைட்டா இருக்கும். அப்ப இன்டென்சிட்டி ஈக்குவலா இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் பிரைட் பேண்ட் ஈக்குவலா இருக்கும். இந்த பேண்டோட விட்த், ஃபர்ஸ்ட் டார்க் பேண்ட் எவ்வளவு அகலமா இருக்கும், செகண்ட் அவ்வளவுதான் இருக்கும், தேர்ட் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா டைஃப்ராக்ஷன்ல அப்படி இருக்காது. ஒரு சூப்பரான 2 மார்க் கொஸ்டின், இன்டர்ஃபரன்ஸையும் டைஃப்ராக்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க போர்ட் பசங்க. இதுல பேண்ட் எல்லாம் ஈக்குவலா இருக்கும், இன்டென்சிட்டி எல்லாம் ஈக்குவலா இருக்கும், அல்டர்னேட் பிரைட் டார்க் அப்படி கிடைக்கும். அதே டைஃப்ராக்ஷன் படிக்கும் பொழுது போக 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 இன்டென்சிட்டி ஃபேட் ஆயிடும்.
சென்ட்ரல் பேண்ட்ல தான் இன்டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கும். போக 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 இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இதுதான் இங்க நடக்க போகுது YDSCல. இது எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு காமிக்க போவோம். எக்ஸ்பெரிமெண்டா சொல்லித்தரேன். 5 மார்க் கொஸ்டின் பட் நமக்கு இல்ல ஏகப்பட்ட ஃபார்முலா வரப்போகுது. நீட் பசங்க ஒழுங்கா கவனி. இது ஏ, இது பி, ரெண்டு ஸ்லிட்டு. ஏ பி ரெண்டு ஸ்லிட்டு. இந்த ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் டி. இங்க இருந்து கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கு. கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கு. ரைட்டா? ஏல இருந்து ஒரு வேவ் இப்படி போகுது. பில இருந்து ஒரு வேவ் இப்படி போகுது. அதாவது இது நீ, இது உன்னோட நண்பன். உன்னோட பாத்துக்கும் அவனோட பாத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் பாத் டிஃபரன்ஸ். இங்க கிடைச்சது சென்ட்ரல் பிரைட் பேண்ட். சென்ட்ரல் பிரைட் பேண்ட் இது வந்து சென்ட்ரல் பேண்ட் சிபி. இங்க இருந்து சென்டர்ல இருந்து ஒரு லைன் ஒன்று டிரா பண்றீங்க. பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மேல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிருக்கீங்க. பாத் டிஃபரன்ஸ் இது ஏ, இந்த பாயிண்ட பின்னு எடுத்துக்கோங்களேன். ஏபி, இது பிபி, இது எம்பின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியுதா ஏபியும் எம்பியும் ஈக்குவல். அப்ப எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணது பிஎம் தான். எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணுது. அப்ப பிஎம் தான் டெல்லு. டெல் யாருங்க சார்? டெல்லு தான் பாத் டிஃபரன்ஸ். நேத்து கத்து கொடுத்தேன். டெல் ஃபை ஈக்குவல்ஸ் டு 2π by lambda இன்டு டெல். ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் பாத் டிஃபரன்ஸுக்குமான ரிலேஷன். டெல் ஃபை ஈக்குவல்ஸ் டு 2π by t இன்டு டெல் டி. ஃபேஸ் அண்ட் டைமுக்கான ரிலேஷன். இப்போ பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இல்ல ஆங்கிள் போடுங்க. இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. இங்க இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது டெல்லு, அட்ஜசன்ட்ல இருக்கு ஹைபாசிஸ் வந்து டி. டி இந்த ஹைபாசிஸ் வந்து டி. அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு டெல் பை டி. இந்த டிஸ்டன்ஸ் யாருங்க சார்? எக்ஸ். எக்ஸ்னா யார் தெரியுமா? முதல்ல இந்த எக்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு தேர்ட் பிரைட்னு வச்சுக்கலாமா? ஒரு பேச்சுக்கு தேர்ட் பிரைட். சென்ட்ரல் பேண்ட்ல இருந்து தேர்ட் பிரைட் பேண்ட், அதோட டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். அது தேர்டா இல்லாம இருக்கலாம், செகண்டா இருக்கலாம், ஃபர்ஸ்டா இருக்கலாம். nth பிரைட் பேண்ட். அப்ப எக்ஸ்ன்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் பிரைட் பேண்ட்ல இருந்து கன்சிக்யூட்டிவ் பேண்ட். அது டார்க்கா இருக்கலாம், பிரைட்டா இருக்கலாம். அதனாலதான் நான் கன்சிக்யூட்டிவ் பேண்டோட நிறுத்திட்டேன். அது பிரைட் பேண்ட் டார்க். இப்போ ஒரு பேஜுக்கு சென்ட்ரல் பேண்ட்ல இருந்து ஃபோர்த் பிரைட் பேண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? x4 கண்டுபிடிக்கணும். தேர்ட் டார்க் பேண்ட் எங்க இருக்கு? x3 கண்டுபிடிக்கணும். அப்ப xன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் பேண்ட் ஃப்ரம் சென்ட்ரல் பேண்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது tan தீட்டாவுக்கு உங்களால x by d ன்னு உணர முடியுதா பாருங்க. இந்த ஆங்கிள் இருந்து tan தீட்டா எடுங்க. tan தீட்டா அப்படியே ஆப்போசிட் x adjacent d. ரைட்டா? அப்ப tan தீட்டா OPB ல tan தீட்டா x by d, sin theta del by d. ரைட்டா? நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே டெரிவேஷனுக்குள்ளார போயிடலாம். போர்டுக்கு தேவை, அதனால டெரிவேஷன் போட்டு தரேன். sin theta becomes theta. ஏன்னா theta is very small. அப்ப del by d. del equals to theta dot d. tan theta becomes very small. So tan theta is very small. அதனால tan theta becomes theta. x-க்கு பதிலா தீட்டாவுக்கு பதிலா x by d. அப்ப path difference equal to x by d small d. இதுதான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். YDSCயோட பாத் டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்க பா. YDSCயோட பாத் டிஃபரன்ஸ் அனிஸ் குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ YDSCயோட பாத் டிஃபரன்ஸ். YDSCயோட பாத் டிஃபரன்ஸ் x small d by capital D. x small d by capital D. சொல்லி பழகுங்க. YDSCயோட பாத் டிஃபரன்ஸ் x small d by capital D. கத்துக்கிட்டீங்களா? முதல்ல இனிமேல் வரக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்க பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே. கண்டிஷன் ஃபார் பிரைட் பேண்ட். பேண்ட் பிரைட்டா இருக்கணும்னா கண்டிஷன் ஃபார் பிரைட் பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டாவா இருக்கணும். நான் நேத்தே சொன்ன தெளிவா. பிரைட் பேண்ட்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்னு நேத்து சொல்லி கொடுத்தேன். n லாம்டா. அப்ப கண்டிஷன் ஃபார் பிரைட் பேண்ட் பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டா.
இப்போ பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ எக்ஸ் ஸ்மால் டி பை கேபிட்டல் டி ஈக்குவல்ஸ் டு என் லாம்டா. யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க? எக்ஸை தேடி போயிட்டு இருக்கீங்க. dn lambda by d இந்த ஃபார்முலால தான் நீங்க சம் போட போறீங்க. சரி, எப்படி சம் போடுறது? ஸ்மால் டி யாரு? டிஸ்டன்ஸ் between the slits. டிஸ்டன்ஸ் between the slits. அந்த மேல ஒரு ஸ்லிட் S1 S2 இருந்தது இல்ல, ஸ்லிட்ஸ். கேபிட்டல் டி யாரு? சோர்ஸுக்கும் ஸ்கிரீனுக்குமான தூரம். சோர்ஸ் அண்ட் ஸ்கிரீன், the distance between source and screen. அது எப்ப பார்த்தாலும் 1 மீட்டர் தான் கொடுப்பாங்க. The distance between source and the screen. The distance between source and screen. Lambda wavelength. N. நல்லா கவனி, இந்த N தான் ஹீரோ. Third bright வேணும்னா 3. Fourth bright வேணும்னா 4. Fifth bright வேணும்னா 5. இந்த ஃபார்முலா அப்ப பிரைட் பேண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா சார்? ஆமா. இப்ப அந்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, சென்ட்ரல் பேண்ட்ல இருந்து ஃபோர்த் பிரைட் பேண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? டி கொடுத்துட்டாங்க. n ஃபோர்த் தெரிஞ்சிருச்சு. வேவ் லென்த் ரெட் கலர் யூஸ் பண்ணா 6000, அதுவும் அவங்களே கொடுத்துட போறாங்க. அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இது பிரைட் பேண்டோடது. அதே மாதிரி டார்க் பேண்டோட டிஸ்டன்ஸ் சென்ட்ரல் பேண்ட்ல இருந்து தேர்ட் டார்க், இது தேர்ட் டார்க் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஃபோர்த் டார்க் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஃபிஃப்த் டார்க் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? மறுபடியும் பாத் டிஃபரன்ஸ் டெல் 2n - 1 lambda by 2. நேத்தே உங்களுக்கு கத்து கொடுத்தேன். பிரைட்டா இருந்தா n lambda, டார்க்கா இருந்தா 2n - 1 lambda by 2. பிரைட் பேண்ட் 2n n lambda, டார்க் பேண்ட் 2n - 1 lambda by 2. இப்பதான் சொன்னேன் YDSC நாலே பாத் டிஃபரன்ஸ் x small d by capital D ன்னு சொல்லி பழகுங்கன்னு சொன்னேன். அப்ப டெல் x small d by capital D equals to 2n - 1 lambda by 2. கத்துக்கிட்டீங்களா? x small d by capital. எனக்கு x மட்டும்தான் வேணும். அப்ப d by d இங்க இருந்து 2n - 1 lambda by 2. அவங்க டார்க் பேண்ட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பிரைட் பேண்ட் கேட்டாங்கன்னா மேல இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சார் நாங்க மறந்துட்டா என்ன சார் பண்றது? மறக்காம இருக்க நான் ஒரு ஐடியா சொல்லவா? அவங்க பிரைட் பேண்ட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n lambda ஞாபகம் வச்சுக்கோ. டார்க் பேண்ட் கேட்டாங்கன்னா பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2n - 1 lambda by 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா YDSC அப்படின்னாலே பாத் டிஃபரன்ஸுக்கு சொல்லி பழகுங்க x small d by capital D. அப்ப x small d by capital D equal to n lambda. இங்கேயும் x small d by capital D equals to 2n - 1 lambda by 2. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? x தேடி போயிட்டு இருக்கோம். எப்பவுமே x தான் கேட்பாங்க. சென்ட்ரல் பிரைட்ல இருந்து ஃபோர்த் பிரைட், சென்ட்ரல்ல இருந்து ஃபிஃப்த் பிரைட், அந்த மாதிரி ஏதாவது கேட்டுருவாங்க. பட் நான் போகும்பொழுது கொஞ்சம் சம் மார்க் பண்ணி தரேன். அந்த சம்மை நைட் ட்ரை பண்ணி பாரு. இன்னைக்கு அதாவது நேத்து ஜேஇ எழுதுனாங்க இல்லையா, அதுல ஒரே நிமிஷம் இருங்களேன். கொஸ்டின் நம்பர் ஏன் இவ்வளவு ஈஸியா கேட்டாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் அவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க, ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. வெறும் I = NAVD அந்த ஃபார்முலால கேட்டிருக்காங்க. தென் கெப்பாசிட்டர்லயுமே 2 கெப்பாசிட்டர் வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. ஓகே, இதுல வந்து YDS அதாவது வேவ் ஆப்டிக்ஸ்ல வந்து டைஃப்ராக்ஷன்ல கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் படிப்போம்ல, அடுத்த டாபிக்ல வருது. அதுல கேட்டிருக்காங்க. இதுல கேட்கல எதுவுமே. தென் அட்டாமிக் பிசிக்ஸ்ல ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல, எவ்வளவு ஈஸி. லைமன், பால்மர், பாஸ்கல், பிராக்கெட், அதுல கேட்டிருக்காங்க. இப்ப λ1 - λ2 கேட்டிருக்காங்க. 2 வேவ் லென்த்துக்கான டிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. EM வேவ்ஸ்ல ரொம்ப ஈஸி. இன்டென்சிட்டி ஃபார்முலால E/A × T நேத்து சொல்லி கொடுத்தேன்ல, அந்த ஃபார்முலால கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன், ஸ்கொயர் சம், ஹெக்ஸகன் சம் போட்டு காமிப்பேன்ல, அதே மாதிரி அவங்க பென்டகன் போட்டு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரே ஆப்டிக்ஸ் இருக்கிறதுல ஈஸியா கேட்டிருக்காங்க. நேத்து தான் சொல்லி கொடுத்தேன், மியூவும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுல λ1 / λ2 கேட்டிருக்காங்க, μ2 / μ1. நீங்க நம்பலனா சம் நம்பர் 11, ஒரே நிமிஷம். நீ நினைக்கிற அளவுக்கு நீட் பிசிக்ஸும் ஜேஇ பிசிக்ஸும் டஃபாலாம் இருக்காது. நீ பாரு, நேத்து சொல்லி கொடுத்த விஷயம்
வேவ் லென்த் ஆஃப் லைட் இன் வாட்டர் கொடுத்துருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸோட வேவ் லென்த் கேட்குறாங்க. கம்பேரிசன் கொஷின். நேற்று தான் சொன்னேன் மியூ லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ லாம்டா 1 by லாம்டா 2 ஈக்குவல் டு மியூ 2 by மியூ 1. லாம்டா 2 கேட்டிருக்காங்க. லாம்டா 1 கொடுத்தாச்சு, மியூ 2 கொடுத்தாச்சு, மியூ 1 கொடுத்தாச்சு. கம்பேர் பண்ணி அப்படியே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிதா? ஸோ இனியும் நேரம் இருக்கு, பயப்படாம படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ரைட். ஸோ பிரைட் பேண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், டார்க் பேண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ பேச போகிறது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேண்ட் விட்த். பேண்ட் விட்த்னா ரெண்டு பேண்டுக்குமான டிஸ்டன்ஸ். பிரைட் பேண்டுக்கான டிஸ்டன்ஸ், டார்க் பேண்டுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்துருவோமா? பேண்ட் விட்த்னா என்னங்க சார்? பேண்ட் விட்த்னா இங்க பாருங்களேன், இது சென்ட்ரல் பேண்ட் சிபி, இது ஃபர்ஸ்ட் டார்க், இதுவும் ஃபர்ஸ்ட் டார்க். எல்லாருமே நல்லா கவனிங்க. the distance between two consecutive dark band or successive dark band, the distance between two successive dark band, இரண்டு அடுத்தடுத்த டார்க் பேண்டுக்கான டிஸ்டன்ஸ். பேண்ட்விட்த் அப்படின்னா பீட்டா. இல்லைன்னா இங்க பாருங்க, இது ஒரு சென்ட்ரல் பேண்ட், ஃபர்ஸ்ட் டார்க், ஃபர்ஸ்ட் பிரைட், செகண்ட் டார்க், செகண்ட் பிரைட். ஒன்னு இதுக்கான டிஸ்டன்ஸ் பீட்டா, ரெண்டு பிரைட் பேண்டுக்கான டிஸ்டன்ஸ், இல்லைன்னா இந்த டிஸ்டன்ஸ் பீட்டா, ரெண்டு பிரைட் பேண்டுக்கான டிஸ்டன்ஸ். அப்ப the distance between two successive bright band, the distance between two successive bright band or two successive dark band, அதுதான் பேண்ட் விட்த். கத்துக்கலாமா? இப்ப நான் பிரைட் வச்சு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் xn ஃபார்முலா இப்பதான் சொல்லி கொடுத்தேன், dn lambda by d, dn lambda by d. இது ஃபர்ஸ்ட் ஒன்னு வச்சுக்கோங்களேன், x1 வச்சுக்கோங்களேன். அப்ப x2 வேணும்னா xn plus 1 எடுத்துக்கலாமா? அப்ப dn plus 1 lambda by d, சரிதானா? இப்ப x1க்கும் x2க்குமான டிஸ்டன்ஸ் அதுதானே பேண்ட் விட்த். இப்ப இது என்னன்னா இது n plus 1 தானே. இப்ப பேண்ட் விட்த் பீட்டா வேணும்னா xn plus 1 minus xn, ரெண்டு மைனஸ் பண்ணா ஈஸி ஆன்சர் கிடைச்சிரும். dn plus 1 lambda by d minus dn lambda by d. கத்துக்கிட்டீங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உள்ள சால்வ் பண்ணுங்க. அங்க இருந்து dn lambda by d plus d lambda by d minus dn lambda by d, இது உதவும் போயிடுச்சு. ஃபைனலா நீங்க தேடி வந்தது d lambda by d. நேத்து ஒரு 2025ல சிபிஎஸ்சி போர்டில் என்னெல்லாம் கொஷின் கேட்டாங்கன்னு போட்டிருந்தேன் இல்லையா, அதுல தான் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. பீட்டாவுக்கும் லாம்டாவுக்கும் ரிலேஷன் போன வருஷம் எக்ஸாம்ஸ்ல. பீட்டா ஈக்குவல் டு டி லாம்டா பை டி. இதுல கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரி, டி கான்ஸ்டன்ட் தானே? ஆமா, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா மாறாது. ஸ்மால் டி கூட கான்ஸ்டன்ட் தானே, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணா மாறாது. அப்ப பேண்ட் விட்த்துக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்பதான் சொன்னீங்க லாம்டாவுக்கும் மியூக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆமா, மியூக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்கன்னா, ஏற்கனவே ஒய்டிஎஸ்சி வந்து ஏர்ல இருக்கு, அப்ப பேண்ட்விட்த் வந்து பீட்டா ஆஃப் ஏர். the whole apparatus immersed into a liquid. YDSC கொண்டு போயிட்டு அப்படியே லிக்விட்ல வச்சிட்டீங்கன்னா இப்ப பேண்ட்விட்த் பீட்டா ஆஃப் வாட்டர் என்னவா இருக்கும்? அப்ப ரேஷியோ எப்படி போடுவீங்க? பீட்டா ஆஃப் வாட்டர் பை பீட்டா ஆஃப் ஏர் ஈக்குவல் டு, கொஞ்சம் கவனமா கவனிங்க, லாம்டா ஆஃப் வாட்டர் பை லாம்டா ஆஃப் ஏர் ஈக்குவல் டு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் பை ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒரே நிமிஷம். பீட்டா ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்க போறோம், பீட்டா ஆஃப் ஏர் அவங்களே கொடுத்துருவாங்க. ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் 1, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் 4/3. அப்போ வாட்டர்ல பேண்ட்விட்த் வேணும்னா 3/4 டைம்ஸ் ஆஃப் ஏர். ரொம்ப சிம்பிள் இருக்கு. எப்படி சார் கொடுப்பாங்க, எப்படி சார் கேட்பாங்க? ஏர்ல இருக்கும் பொழுது பேண்ட்விட்த் 2 மில்லிமீட்டர், வாட்டர்ல வச்சா, கவனி நான் சொல்லி கொடுக்கிறது வாட்டர்ல, நீங்க வேற ஏதாவது லிக்விடா இருந்ததுன்னா அதுக்கான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்.
கிளிசரினா இருந்தா கிளிசரினோடது சப்ஸ்டியூட் பண்ணணும். வேற ஏதாவது லிக்விட் கொடுத்தாங்கன்னா அதோடது நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வாட்டர்ன்றதுனால பீட்டா ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 3/4 டைம்ஸ் ஆஃப் பீட்டா ஆஃப் ஏர். அப்போ பீட்டா ஆஃப் வாட்டர் ஈக்குவல்ஸ் டு 3/4 டைம்ஸ் ஆஃப் இது 2 மில்லிமீட்டர். இது அடிச்சிட்டிங்க அப்படின்னா இது 2 ஆயிடும் 1.5 மில்லிமீட்டர். அப்போ என்ன கத்துக்கிறீங்க இங்கேருந்து? ஏர்ல இருந்து லிக்விட்ல பிளேஸ் பண்ணா பேண்ட் வித் கான்ட்ராக்ட் ஆகும், பேண்ட் வித் சுருங்கும். இந்த கான்ட்ராக்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின். கான்ட்ராக்ட்ஸ் அதாவது அதோட அளவு வந்து சுருக்கிக்கும், குறைச்சிக்கும். The whole apparatus is immersed into a liquid. The whole apparatus is immersed into a liquid. பேண்ட் வித் என்ன ஆகும்? குறைஞ்சிரும். வாட்டர்ல வச்சா சரியா 3/4 டைம்ஸ் ஆஃப் ஆயிடும். ஏற்கனவே நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுல 3/4 ஆயிடும். ரைட்டா? இது வரைக்கும் வரணும். இன்னும் நமக்கு வேலை இருக்கு. சொல்லி கொடுத்தது மட்டும் ஒரு சின்னதா ஞாபகப்படுத்திடுறேன். பிரைட் பேண்ட் del equal to n lambda, x small d by capital D equal to n lambda. Dark band 2n minus 1 lambda by 2, 2n minus 1 x small d by capital D equal to 2n minus 1 lambda by 2. இது டார்க் பேண்டோட பேண்ட் வித் d lambda by d. நீங்க எங்க குழப்பிப்பீங்கன்னா எக்ஸாம்பிள்ல டெல்லுக்கு x small d by capital D, பேண்ட் வித்துக்கு capital D lambda by small d. அதனால இந்த இடம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். பேண்ட் வித் வேற, பாத் டிஃபரன்ஸ் வேற. ரைட்டா? அதனாலதான் ஒன்று சொல்லி பழகுங்கன்னு சொன்னேன். பாத் டிஃபரன்ஸா இருந்தா x small d by capital D, பேண்ட் வித் d lambda by d. எப்படியா இருந்தாலும் d d மாறவே மாறாது. ஃபிக்ஸ் பண்ணது தான். நல்லா இருந்துச்சா? கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னைக்கு இன்டர்ஃபரன்ஸும் போலரைசேஷனும் முடிக்க ட்ரை பண்றேன். ஏதாவது புரியலன்னா நடுவில் கூப்பிட்டுறேன். ரைட். ஸோ அடுத்தது ஆங்குலர் வித்து. இவ்வளோ நேரம் பேண்ட் வித் சொல்லி கொடுத்தீங்க சார், இப்போ ஆங்குலர் வித்து கற்றுக் கொடுங்க. ஆங்குலர் வித்து ரொம்ப ஈஸி. ஸ்லிட் 1, ஸ்லிட் 2. இது ஸ்லிட் 1, ஸ்லிட் 2. இங்கே எல்லாமே இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக நடந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு பேண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரைட் பேண்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிரைட் பேண்ட், இது செகண்ட் பிரைட் பேண்ட். அப்ப ரெண்டு பிரைட் பேண்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் பேண்ட் வித். கத்துக்கிட்டீங்களா? ரெண்டு பிரைட் பேண்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் பேண்ட் வித். அப்ப இங்க இருந்து இங்க ஒரு லைனு, இங்க இருந்து இங்க ஒரு லைன். அப்ப ரெண்டு அடுத்தடுத்த பிரைட் பேண்டுக்கான ஆங்கிள் தான் ஆங்குலர் வித்து, ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித்துன்னு சொல்லணும். ஆங்குலர் வித் ஆஃப் ஃப்ரிஞ்ச் இது பீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி. வழக்கம் போல இப்ப ஆல்பாவை தேடி போயிட்டு இருக்கோம். ஆல்பா வேணும்னா பீட்டா பை டி. ஏற்கனவே பீட்டாவுக்கு பதிலா டி லாம்டா பை டின்னு கத்துக்கிட்டீங்க. ஆல்பா வேணும்னா டி லாம்டா பை டி. ஆல்ரெடி இங்க ஒரு டி இருக்கிறதுனால போய் சேர்ந்துருச்சு லாம்டா பை டி. இப்ப என்ன கத்துக்கிறீங்க? ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் வித் ஆல்பா ஈக்குவல் டு லாம்டா பை டி. இங்க பாருங்களேன், பீட்டாவுக்கு பதிலா டி லாம்டா பை டின்னு சொன்னா, அப்ப ஆல்பா வேணும்னா லாம்டா பை டி. யோசிங்க, இந்த லாம்டா பை டி தானே ஆல்பா. அப்ப பேண்ட்வித் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா டி. ஆல்பா வேணும்னா பீட்டா பை டி, பீட்டா வேணும்னா டி ஆல்பா. கத்துக்கலாமா? ஆங்குலர் வித்தும் படிக்கணும், பேண்ட் வித்தும் படிக்கணும். பேண்ட் வித்துனாலும் ஃப்ரிஞ்ச் வித்துனாலும் ஒண்ணுதான். இந்த பேண்ட் அல்டர்னேட்டிவ் பிரைட் அண்ட் டார்க், பிரைட் அண்ட் டார்க் இது எல்லாமே வந்து பேண்ட். அத பேண்ட் வித்துன்னு சொல்லலாம், இல்ல ஃப்ரிஞ்ச் வித்துன்னு சொல்லலாம். ஆங்குலர் வித் அப்படின்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பிரைட்டுக்கான ஆங்கிள், ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டார்க்குக்கான ஆங்கிள். அது ஆங்குலர் வித். பீட்டா பேண்ட் வித். ஸோ ரெண்டுத்துக்கான ரிலேஷன் பீட்டா வேணும்னா ஆல்பா டி, பீட்டா வேணும்னா ஆல்பா டி, இல்ல பீட்டா வேணும்னா டி லாம்டா பை டி. இடத்த பொறுத்து நீங்க ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு அப்ளிகேஷன், ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன். ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன், இதுல ஒரு கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஒரே நிமிஷம்.
ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன். கேர்ஃபுல்லாக கவனி. பை இதுவுமே இன்டர்ஃபரன்ஸோட அப்ளிகேஷன் கண்டிப்பாக கற்றுக்கணும். வழக்கம் போல ஸ்லிட் S1 ஸ்லிட் S2. இங்கே ஸ்க்ரீன் இங்கே இருக்கு. வழக்கம் போல இது சென்ட்ரல் பேண்ட், இதுக்கு நேராக போயிடுச்சு. மேலே ஒரு பாத்து, கீழே இருந்து ஒரு பாத்து. ஆக்சுவலாக இது சென்ட்ரல் பேண்ட். சென்ட்ரல் பேண்ட் இங்கே இருக்கு. இப்போ எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல, சென்ட்ரல் பேண்ட் இங்கே இருக்கு. ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன். பொறுமையாக கவனி, ஈஸியாக புரிய வச்சுறேன். ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன். அப்பர் பாத்துல ஒரு மைக்கா இல்லைன்னா ஒரு ஃபிலிம் ஆஃப் மைக்கா இல்லை கிளாஸ், இதை வந்து அதில் வச்சிடுறேன். நான் வச்சுட்டா என்ன ஆகும்னா, இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. பேட்டர்ன்னா என்ன அர்த்தம்? பேட்டர்ன்னா சென்ட்ரல் பேண்ட், ஃபர்ஸ்ட் டார்க் ஃபர்ஸ்ட் பிரைட், செகண்ட் டார்க் செகண்ட் பிரைட். இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் அப்படியே மேலே நகர்ந்துரும். அப்பர்ல பாத்துல வச்சீங்கன்னா put in the path of one of the wave fringe shift ஆகும். the film அப்பர் பாத்துல வச்சீங்கன்னா fringe pattern மேல நகரும், அப்படியே குடும்பமா மேல நகரும். லோயர் பாத்துல வச்சீங்கன்னா அப்படியே மேல இருந்து கீழே இறங்கும். கத்துக்கிட்டீங்களா? இதுல என்னெல்லாம் சரி கத்துக்கணும்? முதல்ல ஆப்டிக்கல் பாத். ஆப்டிக்கல் பாத் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆப்டிக்கல் பாத். இதோட திக்னஸ் வந்து t. ஆப்டிக்கல் பாத் வேணும்னா mu into t, refractive index into thickness. அந்த திக்னஸ் ஆஃப் த ஃபிலிம் தான் t. அப்பர்ல வச்சீங்கன்னா மேலே போயிடும், லோயர்ல வச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அந்த 1-2 ஃப்ரிஞ்சு போகாது, எல்லாமே அந்த குரூப்பாவே மேலே போயிடும். குரூப் அந்த சென்ட்ரல் பேண்ட் ஏற்கனவே மேலே போயிட்டு வேற எங்கேயாவது சென்ட்ரல் பேண்ட்ல உட்காந்துக்கும். ரைட்டா? ஓகே, ஆப்டிக்கல் பாத் புரிஞ்சிருச்சு சார். இதுல மியூ யாரு? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். டி யாரு? திக்னஸ் ஆஃப் த ஃபிலிம். பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமே. ஆமா, வழக்கம் போல நம்ம பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு டெரிவேஷன்லாம் தேவையில்ல, டைரக்டா படிச்சுக்கோ. பாத் டிஃபரன்ஸ் வேணும்னா மியூ மைனஸ் 1 இன்டூ டி. பாத் டிஃபரன்ஸ் மியூ மைனஸ் 1 இன்டூ டி. அதே மாதிரி ஃப்ரிஞ்ச் எவ்வளவு ஷிஃப்ட் ஆகுது, ஃப்ரிஞ்ச் ஷிஃப்ட் எவ்வளவு ஷிஃப்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எக்ஸ் ஸ்மால் டி பை கேபிட்டல் டி ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 இன்டூ டி. நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? திரும்ப ஃப்ரிஞ்ச் ஷிஃப்ட் எக்ஸை தேடி போயிட்டு இருக்கேன். அப்போ எக்ஸை தேடி போயிட்டு இருக்கோம்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இங்கிருந்து டி பை டி மியூ மைனஸ் 1 இன்டூ டி, அவ்வளோதான். இந்த அப்பர்ல ஃபிலிம் வைக்கிறது, லோயர்ல ஃபிலிம் வைக்கிறதுக்கு நீங்க 3 ஃபார்ம்லாம் நல்லா படிக்கணும். ஒன்று ஆப்டிக்கல் பாத், அதுக்குள்ளார எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும், ஆப்டிக்கல் பாத் மியூ டி. பாத் டிஃபரன்ஸ் மியூ மைனஸ் 1 இன்டூ டி. நான் சால்வ் பண்ணலை, அதனால தான் டேரெக்டாக சொல்லியிருக்கேன், இங்கே சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாத் டிஃபரன்ஸ் மியூ மைனஸ் 1 இன்டூ டி. ஃப்ரிஞ்சு ஷிஃப்ட் வேணும்னா எக்ஸ் டி பை டி மியூ மைனஸ் 1 இன்டூ டி, டி பை டி மியூ மைனஸ் 1 இன்டூ டி. இதை கொஞ்சம் மாற்றுங்க சார் இந்த ஃபார்முலாவை. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மேலே ஒரு லாம்டா கீழே ஒரு லாம்டா மியூ மைனஸ் 1 இன்டூ டி. இந்த டி லாம்டா பை டியை நாங்கள் எங்கேயோ பார்த்துருக்கோம், பீட்டா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பீட்டா பை லாம்டா மியூ மைனஸ் 1 இன்டூ டி. அப்போ எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு இந்த ஃப்ரிஞ்ச் ஷிஃப்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். பேண்ட் விட்த் கொடுத்துருவாங்க, வேவ் லென்த் கொடுத்துருவாங்க, இந்த ஃபிலிம் நீங்க எந்த ஃபிலிம் அங்கே பிளேஸ் பண்ணீங்களோ அவங்களோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அவங்களோட திக்னஸ், எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுது மேலே எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுது கீழேன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஒன்று. இன்னொரு சம் மாடல் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொறுமையாக கவனி. ஒருவேளை அப்பர் பாத்தில் வச்சா மேலே போகும்னு சொன்னீங்க, லோயர் பாத்தில் வச்சா கீழே போகும்னு சொன்னீங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் சென்ட்ரல் பேண்ட். இது எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல, எனக்கு நல்லா புரியுது, பட் அது எப்படி உனக்கு சூப்பராக கொண்டு வந்து சேர்க்கணும்னு யோசிக்கணும். ஒரே நிமிஷம், இப்போ நான் சொல்கிறேன், புரியுதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ நான் அப்பர் பாத்தில் பிளேஸ் பண்ணிட்டேன், அப்போ இது ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகணும்ல. இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பிரைட்டு, இது செகண்ட் பிரைட்டு, இது தேர்ட் பிரைட்டு. ஷிஃப்ட் ஆன பிறகு இந்த சென்ட்ரல் பேண்ட் அப்படியே மேலே போகுதா, ஷிஃப்ட் ஆகுது, அப்படியே மேலே போகுது.
சென்ட்ரல் பேண்ட் போயிட்டு இங்க உட்காந்துக்குது. ஏற்கனவே பிரைட்டா இருக்கு பாருங்க. பிரைட்டா ஷிஃப்ட் ஆன பிறகு போய் பிரைட்ல பிளேஸ் ஆயிடுது. அப்போ ஒரு கண்டிஷன். டார்க்ல பிளேஸ் ஆனா அப்போ ஒரு கண்டிஷன். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அது புரியுதான்னு பாருங்க. சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் ஆர் சென்ட்ரல் பேண்ட் now appears at the location of previously formed nth bright band. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைட்ல போயிட்டு தேர்ட் பிரைட்ல உட்காந்துருக்கலாம், செகண்ட் பிரைட்டுக்கு போகலாம், ஃபர்ஸ்ட் பிரைட்டுக்கு போகலாம், எங்க வேணாலும் போய் ஷிஃப்ட் ஆகி உட்காந்துருக்கலாம். ஆனா பிரைட்ல போய் ஷிஃப்ட் ஆகணும். அப்ப பிரைட்ல ஷிஃப்ட் ஆனா என்ன சார் கண்டிஷனு? பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n lambda, mu minus 1 into t equal to n lambda. உனக்கு தான் சொல்லியிருக்கேன், பிரைட்னாலே ஈக்குவல் டு n lambda. இல்லைன்னா ப்ரீவியஸ்லி ஃபார்ம்டு டார்க்ல போய் உட்கார்ந்தா mu minus 1 into t equal to 2n minus 1 lambda by 2. இப்போ எக்ஸாம்பிள்ல கொஷினை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ்லி ஃபார்ம்டு பிரைட்டா, ப்ரீவியஸ்லி ஃபார்ம்டு டார்க்கா, அதுல போயிட்டு பார்க்கணும். ரைட்டா? ஸோ மேலே போகுதா கீழே போகுதா, அது எங்க எப்படி முடிவு பண்ணணும்? அப்பர் பாத்தில் வச்சிங்கன்னா ஷிஃப்ட் மேலே போகும், லோயர் பாத்தில் வச்சிங்கன்னா ஷிஃப்ட் கீழே போகும். அப்ப அந்த சென்ட்ரல் பிரைட் எங்க போய் உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ்லி ஃபார்ம்டு பிரைட்ல உட்கார்ந்தா கண்டிஷன் ஈக்குவல் டு n lambda, டார்க்ல உட்கார்ந்தா 2n minus 1 lambda by 2. அதுல ஒரு விஷயம், ஒரு சம் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம மட்டும் சொல்றேன். ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க 1.6. 7th பிரைட்ல போயிட்டு பிளேஸ் ஆகுது. ஏற்கனவே வந்து 7th பிரைட்டா இருந்தது இல்ல, இப்ப இந்த சென்ட்ரல் பேண்ட் ஷிஃப்ட் ஆன பிறகு 7th பிரைட்ல போய் உட்காந்துக்குச்சு. திக்னஸ் ஆஃப் த ஃபிலிம் நீங்க வச்சீங்கல்ல 7 into 10 power minus 6 கொடுத்துருக்காங்க. நான் கொஸ்டின் படிக்கல, டைரக்டா டேட்டா மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஃபைண்ட் த வேவ் லென்த்னு கேட்டிருக்காங்க. பிரைட் பேண்டா, அத்தியார் என்ன சொன்னாரு? mu minus 1 into t equal to n lambda. லாம்டா வேணும்னா mu minus 1 into t by n. mu 1.6 minus 1, திக்னஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7. 7 into 10 power minus 6, n 7. அப்ப 7 7 போயிடுச்சு. 1.6 minus 1.6 into 10 power minus 6, 6 into 10 power minus 7, இல்ல 6000 ஆம்ஸ்ட்ராங் ஆன்சர். இல்லைனா 600 நானோமீட்டர். ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ நீங்க அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் வேவ் லென்த் நானோமீட்டர்ல தான் கொடுக்குறாங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங்ல தான் கொடுத்துன்னு இருப்பாங்க. கத்துக்கிட்டீங்களா? இப்போ அந்த ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு YDSC நான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். போயிட்டு அதை படிச்சு சம்மா மாத்திக்கிறது இது உன்னோட வேலை. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். நேற்று ஒரு பேப்பர் போட்டிருந்தேன்ல, போர்ட் பசங்க கிளாஸ் முடிஞ்சதும் உங்களோட வேலை நான் திருப்பியும் அதை ஷேர் பண்றேன். போன வருஷம் 5 கொஷின் கேட்டிருக்காங்க வேவ் ஆப்டிக்ஸ்ல மட்டும். போர்டுக்கு சொல்றேன், இப்போ மற்ற பசங்க அதை பார்க்க தேவையில்ல, போர்டுக்கு மட்டும். அதில் ஃபர்ஸ்ட் அந்த 5 கொஷின், ஃபர்ஸ்ட் 5 கொஷினை கிளாஸ் முடிஞ்சதும் அதை படிச்சு முடிச்சிரு. ரைட்டா? ஓகே. அடுத்தது 2024 பின்னாடி இருக்கும், 23 22 எல்லா வருஷமும் அதில் இருக்கு. பார்த்துக்கிறீங்களா? ஓகே. ஸோ இதோட இன்டர்ஃபரன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம கற்றுக்க போகிறது ஜெரோம் அண்ட் ஜோஷுவா. ஏன்னா லேட்டு சார்? சாரி சார், இப்போதான் சார் நான் ஆக்சுவலி இப்போதான் வந்தேனே. ஹலோ சார், கேக்குதா? கேக்குதுடா கேக்குது. பரவாயில்ல, ரெக்கார்ட் பார்த்துட்டேனே. ஓகே சார். ஓகே ரைட். பவன் எங்க ரொம்ப நாள் ஆளாக்கணும் வேடா, பல நாளாக ஆளாக்கணும். லாஸ்ட்டாக வெயிட் பண்ணி போகலான்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோமா? போலரைசேஷன். உங்களுக்கு தெரியுமா 2025ல 2 கொஷின் கேட்டாங்க. நான் சொல்றது நீட் ஃபிசிக்ஸ்ல 2 கொஷின் கேட்டாங்க. என்ன ஆச்சரியம்னா ரெண்டுமே போலரைசேஷன் கொஷின் தான் 2025ஓடது. இப்போ நான் போலரைசேஷன் எல்லாத்தையும் பிரமாதமாக கற்றுக் கொடுத்துறேன். 8 காலுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன். முடிஞ்சதும் அந்த 2 சம்ம அனுப்புறேன். நீ ஓனா ட்ரை பண்ணிப்பார். உன்னால சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா ஓகே, நீ ஓரளவு கற்றுக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் இன்னைக்கு டைம் இருக்காது. இன்னைக்கு நைட்டே ஒரு வீடியோ கொடுத்துறேன், பார்த்து முடிச்சிரு. அப்படி இல்லைன்னா சண்டே 4 to 5 கற்றுக் கொடுத்துறேன். பட் இருந்தாலும் அதை முன்னாடியே பார்த்துட்டேன்னா நான் அடுத்த டாபிக் போயிடுவேன் நான். ஓகே,
போலரைசேஷன். இன்டர்ஃபரன்ஸ் போயிட்டு நல்லா படிச்சு முடிச்சிருங்க இன்னைக்கு நைட்டே உட்காந்து. போலரைசேஷன், the restriction of vibration in a particular plane. சார் ஒண்ணுமே புரியல. the restriction of vibration in a particular plane. முதல்ல ஆர்டினரி லைட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா பக்கமும் வைப்ரேஷன் இருந்ததுன்னா அது ஆர்டினரி லைட். வைப்ரேஷனை ஒரு பர்டிகுலர் பிளேன்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா, பர்டிகுலர் பிளேன்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட், XYல மட்டும் தான் நீங்க வைப்ரேட் ஆகணும், இல்ல YZல மட்டும்தான் இந்த மாதிரி டாட் போட்டா உள்ள வெளியே, இன் அவுட், அந்த மாதிரி. இது வந்து XY பார்த்தாலே தெரியுது, இது X இது Y இல்லையா, இது X இது Y. இது வந்து XZ. பால் பவுன்ஸ் ஆகுதுல்ல, அதே மாதிரி உள்ள வெளியே உள்ள வெளியே, அதாவது ஸ்கிரீனுக்குள்ளார போயிட்டு ஸ்கிரீனுக்குள்ளார வெளில வருது, அந்த மாதிரி டாட். ரைட்டா? இது ஒரு இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இந்த லைட்டோட பேரு போலரைஸ்டு லைட். போலரைஸ்டு லைட். இப்போ முதல்ல கத்துக்கோங்க, ஆர்டினரி லைட் எப்படி இருக்கும், போலரைஸ்டு லைட் எப்படி இருக்கும். போலரைசேஷன்னா என்ன? இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைட்டா மாத்துற பினமினானோட பேரு தான் போலரைசேஷன். The restriction of vibration in a particular plane. The restriction of vibration in a particular plane is called as polarization. The restriction of vibration in a particular plane, polarization. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு ஆர்டினரி லைட். ஆர்டினரி லைட், ஆர்டினரி லைட் ஒரு போலராய்டு வழியா போகுது. போலராய்டு அப்படின்னா போலரைஸ் பண்றது. போலராய்டு வழியா டிராவல் ஆகும் பொழுது இந்த மாதிரி இருந்த ஆர்டினரி லைட் இப்ப போலரைஸ்டு லைட்டா மாறிடுச்சு. இப்போ நிறைய இந்த ஆப்டிக்கல் ஷோரூம்லாம் இருக்குல்ல, நம்ம கண் கண்ணாடிலாம் வாங்க போறோமே, தெரியும்ல உங்களுக்கு, நிறைய பெரிய பெரிய சென்டர்ஸ்லாம் இப்போ வந்துச்சு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா போலரைஸ்டு கிளாஸஸ் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டினரி லைட்டை அந்த போலரைசர் வழியா அனுப்பும் பொழுது அந்த வைப்ரேஷன் ஆஃப் லைட் ஒரு பக்கம் மட்டும், ஒரு பிளேன்ல மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இந்த பினமினானோட பேரு தான் போலரைசேஷன். எப்படி எழுதணும்னா, the restriction of vibration in a particular plane. இப்ப போலரைஸ் ஆயிடுச்சு. வந்த லைட்டு போலரைஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது யாருன்னா அனலைசர். செக் பண்றது அனலைசர். அப்ப அனலைசரை தாண்டி லைட்டு வரலாம், வராமலும் இருக்கலாம். அது யாரை பொறுத்ததுன்னா ஆங்கிள் பிட்வீன் போலரைசர் அண்ட் அனலைசரை பொறுத்தது. இங்க வராமலும் இருக்கலாம், ஜீரோ இன்டென்சிட்டியும் இருக்கலாம், மேக்ஸிமம் இன்டென்சிட்டியும் இருக்கலாம். ரைட்டா? அப்போ வாட் இஸ் போலரைசேஷன்? The restriction of vibration in a particular plane. போலரைஸ் பண்றது போலரைசர், போலரைஸ்டா ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அனலைசர். ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான வேலை, ஒரு லைட் போலரைஸ்டு லைட்டா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பார்ஷியலி போலரைஸ்டு, கம்ப்ளீட்லி போலரைஸ்டு. இப்போ ரெண்டு விஷயம் சொல்றேன், கவனமா கத்துக்கோங்க. இது திரும்ப மேலிஸ்லால திரும்ப பேசுவோம். இது போலரைசர், இது அனலைசர். உன் விருப்பம், எப்படி வேணாலும் போட்டுக்கோ. இது அந்த ஆக்சிஸ். ஆர்டினரி லைட்டை நான் போலரைசர் வழியா அனுப்புறேன். அப்ப இந்த இடத்துல போலரைஸ் ஆயிருக்கு. ரைட்டா? கவனிங்க. theta is the angle between plane of polarizer and plane of analyzer. theta யாருங்க சார்? இந்த ஆங்கிள் தான் theta. theta is the angle between plane of polarizer and plane of analyzer. இப்ப ஏற்கனவே theta 0. theta 0 என்ன அர்த்தம்? உங்க கைகளை சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே பிரிச்சு வைங்களேன், லைட்டா பிரிச்சு வைங்களேன். பேரலா இருக்கா? உங்க லெஃப்ட் ஹேண்டு தான் போலரைசர், உங்க ரைட் ஹேண்டு தான் அனலைசர். அப்படியே நேரா இருந்ததுன்னா theta 0. theta 0வா இருக்கும் பொழுது இன்டென்சிட்டி கம்ப்ளீட்லி மேக்ஸிமம். அப்படின்னா இங்க 100 ரூபாய்க்கு லைட் வந்தா இங்கேயும் 100 ரூபாய்க்கு லைட் வரும். விச் மீன் இது I0 அப்படின்னா இதுவும் I0 இருக்கும். அப்ப இன்டென்சிட்டி போலரைசரை தாண்டி வரும் பொழுது எவ்வளோ இருக்கோ அதேதான் அனலைசரை தாண்டி வரும் பொழுதும் இருக்கும். theta 0 அப்ப. இப்போ
அனலைசரை மட்டும் கரெக்டா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. இப்ப அனலைசரை மட்டும் கரெக்டா இன்டென்சிட்டி மேக்ஸிமம் அனலைசரை மட்டும் கரெக்டா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட மட்டும் எக்ஸாக்டா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. அப்ப நோ லைட்னா இன்டென்சிட்டி 0. அப்ப மினிமம் வந்து 0, மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் 0 டு மேக்ஸிமம், அடுத்த ரொட்டேஷன் மேக்ஸிமம் டு 0, அடுத்த ரொட்டேஷன் 0 டு மேக்ஸிமம், அடுத்த ரொட்டேஷன் மேக்ஸிமம் 0 டு 0. அப்ப 0 மேக்ஸிமம் தான். இந்த லைட் என்ன ஆயிருக்கு? கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். கத்துக்கிட்டீங்களா? கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். 0 டு மேக்ஸிமம் டு 0, 0 டு மேக்ஸிமம் டு 0. அப்படி இருந்ததுன்னா கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். சரி, இல்ல 0க்கே போல சார், மினிமம் டு மேக்ஸிமம், மேக்ஸிமம் டு மினிமம், மினிமம் டு மேக்ஸிமம், மேக்ஸிமம் டு மினிமம். அதாவது தீட்டா 0வா இருக்கும் பொழுது இன்டென்சிட்டி கொஞ்சோண்டு இருக்கு 10, 90 சரி இன்டென்சிட்டி 100, 90க்கு போகும்போது 0 தானே வரணும். 0 வராத 10ல இருந்ததுன்னா அப்ப இன்டென்சிட்டி ரொம்ப மினிமமா இருக்கே தவிர நாட் 0. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு அந்த லைட் போலரைஸ் ஆகல, பார்ஷியலி போலரைஸ்ட். ரைட்டா? அப்ப கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 0 டு 90 ரொட்டேட் பண்ணா 0 டு மேக்ஸிமம் போச்சுன்னா கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். 0 டு 90ல மினிமம் டு மேக்ஸிமம் போச்சுன்னா பார்ஷியலி போலரைஸ்டு. கத்துக்கிட்டீங்களா? முதல்ல இதுதான் மேலுஸ்லா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட சம மேலுஸ்லா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் ஐடியா கொடுத்துறேன், ட்ரை பண்ணு. கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து போறது ப்ரூஸ்டர் லா போறீங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் மேலுஸ்லா. ப்ரூஸ்டர் லா மேலுஸ்லா முடிச்சா நீங்க கிளம்பிடலாம். அதோட போலரைசேஷன் முடிஞ்சிடும். டைஃப்ராக்ஷன் ஒரு 20 மினிட்ஸ் டாபிக் ரெக்கார்டட் கொடுத்துறேன். நைட்டே பார்த்து முடிச்சுட்டு இங்க இருக்கிற அத்தனை பேருமே பார்த்துட்டோம் சார் எனக்கு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரே கிளாஸ்ல அடுத்தது இஎம்ஐ கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணி விட்டுருவேன். ப்ரூஸ்டர் லா சார், ப்ரூஸ்டர் லான்னா என்னங்க சார்? போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். போர்ட் பசங்க நல்லா கவனிங்க. போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் நடந்தா போலரைசேஷன் நடக்கும். போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன் தான் ப்ரூஸ்டர் லாவோட பிரின்சிபல். சார் சரியா புரியல, என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். மீடியம் 1 μ1, மீடியம் 2 வந்து μ2. ஒரு லைட்டு ஆர்டினரி லைட்டு மீடியம் 1ல இருந்து டிராவல் ஆகுது. ஆர்டினரி லைட்டுன்னு இந்த மாதிரி காமிச்சாலும் அது ஆர்டினரி லைட்டு தான். புரியுதா உங்களுக்கு? சார் ஆர்டினரி லைட்னா கொஞ்ச நேரம் முன்னாடி இப்படி தானே போட்டீங்க, எல்லா பக்கம் வைப்ரேஷன் போட்டீங்களே. இங்க கூட 4 பக்கம் இருக்குல்ல வைப்ரேஷன், மேல கீழே உள்ள வெளியே. பர்பெண்டிகுலர் டு த ஸ்கிரீன். ஒத்துக்கிறீங்களா? பர்பெண்டிகுலர், இந்த டாட்டுக்கான காரணம் வைப்ரேஷன் ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு ஸ்கிரீன்ல இருந்து வெளில வருது. இப்ப இது ஆர்டினரி லைட் இப்படிதான் இருக்கும். பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, கொஞ்சோண்டு ரீஃப்ராக்ட் ஆகுது. அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐபி. ஏன் சார் ஐபி? போலரைஸ்டு ஆங்கிள். அப்ப ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் ஐபி தான். காரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும், I = R நேத்தே சொல்லி கொடுத்தேன். இது ரீஃப்ராக்டட் ஆங்கிள். இந்த லைட்டு ரிஃப்ளெக்டட் லைட்டு கம்ப்ளீட்டா போலரைஸ்ட் ஆயிருக்கும். ரீஃப்ராக்டட் லைட்டு பார்ஷியலி போலரைஸ்டு. இந்த கொஷின் தான் லாஸ்ட் இயர் கொஷின். தோ காட்டுறேன் பாரு. போலரைஸ் ஆயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்டட் மட்டும்தான் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட், ரீஃப்ராக்ஷன் பார்ஷியலி போலரைஸ்ட். அந்த நேரத்துல ஷியரா இந்த ஆங்கிள் 90 தான் இருக்கும். ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் ரீஃப்ராக்டட் ரே 90 டிகிரி. அப்ப இது யாரு? 180 டிகிரி. ஒரு ஐபி, ஒரு 90, ஒரு ஆர், 180. அப்ப இந்த 90 எந்த பக்கம் போயிடுச்சு? 90 ஆயிடுச்சு. எனக்கு ஆர் தான் வேணும். ஆர் வேணும்னா 90 - ஐபி. ஒரே லைன்ல எழுதிட்டேன், புரிஞ்சுச்சேன்னு பாத்துங்க. 90 எந்த பக்கம் போயிடுச்சா? ஆர் = 90 - ஐபி. ஸ்னெல்ஸ் லா என்ன சார் சொல்லுது? மியூ நேத்தே சொல்லி கொடுத்தேன், sin IP/sin R.
sin IP by sin R 90 minus IP. So sin IP by cos IP, அதனால tan IP எவ்வளவுதான் ப்ரூஸ்டர்ல. இப்ப mu equal to tan IP, mu equals to tan IP. கத்துக்கிட்டீங்களா? இதுல அந்த சம் காட்டுறேன், நீங்க சால்வ் பண்ணணும். இப்ப எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆர்டினரி லைட்டை ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா போலரைஸ் ஆங்கிள் பட்டா மட்டும்தான், உன் இஷ்டத்துக்கு எல்லா ஆங்கிள்லயும் படக்கூடாது. போலரைஸ்ட் ஆங்கிள் பட்டா மட்டும்தான் ரிஃப்ளெக்டட் லைட்டு கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆகும். ரீஃப்ராக்டட் பார்ஷியலி போலரைஸ்டு. வேற எந்த ஆங்கிள் பட்டாலும் ரிஃப்ளெக்டடும் போலரைஸ் ஆகாது, ரீஃப்ராக்டடும் போலரைஸ் ஆகாது. சரி, எங்களுக்கு புரியல, ரெண்டு சம்மா சொல்லித்தரேன். mu equals to tan IP. ஒருவேளை இங்க நீங்க வாட்டர் எடுத்துக்கிறீங்க, வாட்டர் மேல வந்து ஏர், வாட்டர்ல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், ரீஃப்ராக்ட் ஆகும். அப்ப வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு? 4/3. இப்ப இங்க tan IP, டேனோட எந்த ஆங்கிள் 4/3? நமக்கு இந்த ஐடியா தெரியும் தானே ஆல்ரெடி. இந்த ஆங்கிள் 37, இந்த ஆங்கிள் 53, இந்த ஆங்கிள் 90, கீழே 3, 4, 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். tan 53 பாருங்க, tan 53 ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்ப இங்க இருந்து tan 53 டிகிரிக்கு 4/3. அப்ப IP 53 டிகிரி. எல்லாரும் நல்லா படிங்க. வாட்டரோட போலரைசிங் ஆங்கிள் எவ்வளோ? 53 டிகிரி. அப்ப கரெக்டா 53 டிகிரில லைட் பட்டா மட்டும்தான் ரிஃப்ளெக்டட் ரே போலரைஸ் ஆகும். 53க்கு கீழேயோ மேலேயோ 50, 60 எதுல பட்டாலும் போலரைஸ் ஆகாது. வாட்டர்னா 53ல மட்டும்தான் அந்த ஆங்கிள் இருக்கணும். அப்ப வாட்டரோட போலரைசிங் ஆங்கிள் எவ்வளவு? 53 டிகிரி. சார், அப்படியே கிளாஸ் சொல்லிட்டு போங்களேன். கிளாஸோடது mu equal to tan IP. கிளாஸோடது 3/2 tan IP. IP கரெக்டா 57 டிகிரி. 57 டிகிரி. கிளாஸ் நீங்க டைரக்டா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் இதோ போட்டு காட்டுறேன். மியூவோட வேல்யூ √3 இருந்தா ஐபியோடது எவ்வளவு இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். மியூவோடது √3 இருந்தா tan IP, IP equal to 60 டிகிரி. சார், √3னா 1.7 இல்ல, 1.73. அப்ப 4/3 1.33, 3/2 1.5, இது 1.73. 1.33க்கு 53 டிகிரி, 1.7க்கு 60 டிகிரி. அப்ப 1.5க்கு ரெண்டுத்துக்கு நடுவில் தானே இருக்கணும், 57 டிகிரி. அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, போலரைசிங் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் 53 டிகிரி, போலரைசிங் ஆங்கிள் ஆஃப் கிளாஸ் 57 டிகிரி. கத்துக்கிட்டீங்களா? சரி, ஏதோ லாஸ்ட் இயர் கேட்ட சம் சொல்றேன்னு சொன்னீங்களே, ஒரே நிமிஷம் வாங்களேன். இந்த சம்ம படிச்சு பாரு, பார்த்ததுமே நீ கண்டுபிடிச்சிருவேன். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். பாக்குறீங்களா? ஓகே, எல்லாருமே குரூப் பாருங்க. ஏன் லாஸ்ட் டைம் வந்து போலரைசேஷன்ல மட்டுமே 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல, பட் இப்பயும் அப்படி கேட்டாங்கன்னு நமக்கு சமாஜாலி. நீ பாருங்க, அந்த கொஸ்டின் பாருங்க. நீட் 2025 எல்லாரும் குரூப் பார்த்துக்கோ. அன்போலரைஸ்டு லைட் ஆங்கிள் ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து 1.73. நம்மளை ஏமாத்துறாங்க, √3 தான் அது ப்ரூஸ்டர் ஆங்கிள். என்னதான் நடக்கும்னு பாருங்க. இப்ப mu equal to √3. அப்ப mu equal to √3னா mu equal to tan IPன்னு இப்பதான் கத்து கொடுத்தேன். இந்த கொஸ்டின் 2025 ஓடுது. இப்ப √3 equal to tan IP, IP equal to 60 டிகிரி. அப்ப கரெக்டா இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்ப இது போலரைஸ் ஆகும், ஏன்னா மியூவோட வேல்யூ இருக்கு. அப்ப ரிஃப்ளெக்டட் ரே கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். பை இந்த மாதிரி ஃபுல்லா டாட் போட்டாலும் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு, ஃபுல்லா ஏரோ போட்டாலும் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு. ஒரு ஏரோ ஒரு டாட், ஒரு ஏரோ ஒரு டாட்னா பார்ஷியலி போலரைஸ்டு. ஆப்ஷன் சி படிச்சு பாருங்க. ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு.
ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளாக்ஷன் 60 டிகிரி, இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து 60 டிகிரி. கத்துக்கிட்டீங்களா? மீதி எல்லாம் படிச்சு பாருங்க, தப்பா தான் தெரியும். தெரியுதா அந்த சம் எப்படின்ட்டு? ஓகே, கத்துக்கிட்டீங்களா? இப்ப திரும்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. மியூவோட வேல்யூ கொடுத்துட்டு இதுல யாரு ரிஃப்ளெக்ட், ஃபுல்லி ரிஃப்ளெக்டட், ஃபுல்லி போலரைஸ்ட், பார்ஷியலி போலரைஸ்ட்னு கேக்குறாங்க. கரெக்டா மியூவோட வேல்யூக்கு 60 டிகிரி இருக்கு, அதனால ரிஃப்ளெக்டட் ரே கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். ஆப்ஷன் 1 பாத்தீங்கன்னா போத் ரிஃப்ளெக்டட், டிரான்ஸ்மிட்டட், பர்ஃபெக்ட்லி போலரைஸ்ட்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. தப்பு. ஏன்னா ரிஃப்ளெக்ட், இந்த டிரான்ஸ்மிட்டட் இருக்குல்ல, டிரான்ஸ்மிட்டட்னா இந்த ரீஃப்ராக்டட், ஆகவே ஆகாது. டிரான்ஸ்மிட்டட் எங்கெல்லாம் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் வருதோ அது தப்பு. ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க, ரிஃப்ளெக்டட் லைட் பார்ஷியலி போலரைஸ்ட். ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் பார்ஷியலி போலரைஸ்ட், அதுவும் தப்பு. ரிஃப்ளெக்டட் லைட் எப்பவுமே கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆகும். கரெக்டா போலரைசிங் ஆங்கிள் விழுந்ததுன்னா, அதாவது வாட்டரா இருந்தா 53 டிகிரியில விழணும், கிளாஸா இருந்தா 57 டிகிரி, இந்த இடத்துல 60 டிகிரி. இப்ப இது மூணுமே ரிஃப்ளெக்டட் ரே என்ன, இது வாட்டரா இருக்கணும், இது கிளாஸா இருக்கணும், இது வேற ஒரு மீடியமா இருக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது மேலுஸ்லா. ஒரு 5 நிமிஷம், 8:10. மேலுஸ்லா என்னங்க சார் சொல்லுது? மேலுஸ்லால இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கொஸ்டினையும் நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். உனக்கு அதுதான் ஹோம்ஒர்க். கிளாஸ் முடிஞ்சதும் அதுதான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாரு, தெரியலன்னா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, மேலுஸ்லா முதல்ல இந்த லா கற்றுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு போலரைசர் இந்த மாதிரி அழகா போட்டுக்கோ, போலரைசர் பி. பக்கத்துல ஒரு அனலைசர், அனலைசரோட வேலை லைட்டு போலரைஸா வருதா இல்லையான்னு செக் பண்றது. இங்க இருந்து பிரின்சிபல் ஆக்சஸ், ஆர்டினரி லைட்டு இந்த போலரைசர்ல படுது. இந்த ஆர்டினரி லைட்டோட இன்டென்சிட்டி ஐ, அதாவது 100 ரூபான்னு வச்சுக்கலாமா? 100 ரூபாய். இது ஆர்டினரி லைட்டோட இன்டென்சிட்டி. எப்ப போலரைசரை தாண்டி வருதோ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி I0. உங்களுக்கு தெரியுமா? அந்த I0 ஷியரா இந்த ஐல பாதியா தான் இருக்கும். 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய். ஆனா இந்த அனலைசரை தாண்டி வரக்கூடிய லைட் இருக்குல்ல, அது யாரை பொறுத்தது அப்படின்னா, the angle between plane of polarizer, plane of analyzer, தீட்டாவை பொறுத்தது. அப்ப இங்க வர்றது ஐ. இப்ப இந்த ஐ வேணும்னா கவனமா கவனிங்க, ஐ வேணும்னா ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் மேலுஸ்லா. எப்படி சார் யோசிக்கிறது? இன்டென்சிட்டி ஆஃப் போலரைஸ்டு லைட், என் வார்த்தையை காதுல வாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் போலரைஸ்டு லைட் when crossing the analyzer I is directly proportional to cos square angle of plane of polarizer and plane of analyzer. theta யாரு? angle between plane of polarizer and plane of analyzer. ரைட் சைடுல ஒரு கான்ஸ்டன்ட் போடுங்க, I0 cos square theta. இதுதான் அந்த I0. கத்துக்கிட்டீங்களா? அப்ப இந்த தீட்டாவை பொறுத்து தான் இங்க எவ்வளவு இன்டென்சிட்டி வரும்னு சொல்ல முடியும். போலரைசரை தாண்டது ஈஸியா சொல்லிடுவீங்க. போலரைசரை தாண்டது வெறும் பாதி, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ பாதி. அனலைசரை தாண்டி வருது ஆங்கிளை பொறுத்து இருக்கும். ரைட்டா? இப்போ ஒரு பேஜுக்கு தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. அப்போ ஐ எவ்வளவு சார்? I0 cos ஸ்கொயர் 45. 45 1/√2 ஸ்கொயர் I0/2. ரைட்டா? ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தோம்ல, தீட்டா 0வா இருந்தா இன்டென்சிட்டி மேக்ஸிமம் சொன்னது நீங்க கொடுங்க. தீட்டா 0 cos 0 1, அப்ப I = I0 இல்ல? இந்த இன்டென்சிட்டியும் இந்த இன்டென்சிட்டி ஈக்குவலா இருக்கா? அனலைசரை தாண்டி வரக்கூடிய இன்டென்சிட்டியும் போலரைசரை தாண்டி வரக்கூடிய இன்டென்சிட்டியும் சேமா இருக்கு. எப்ப? போலரைசரும் அனலைசரும் தீட்டா 0வா இருக்கும் பொழுது. தீட்டா 180 இருக்கும் பொழுது I = அதே தான் திருப்பி வரும். தீட்டா 90 இருக்கும் பொழுது ஐயோடது 0. அப்ப 0 to maximum, 0 to maximum, 0 to maximum. யார சொல்லுங்க? கம்ப்ளீட்லி போலரைஸ்டா, பார்ஷியலி போலரைஸ்டா?
சொல்லுங்க மேம். கம்ப்ளீட்லி போலரைஸ் சார். கம்ப்ளீட்லி போலரைஸ். ரைட் நல்லா சொன்னீங்க. தீட்டா 90 எப்ப? சரி இது ஓகே புரிஞ்சிருச்சு. இன்டென்சிட்டி பேசினா ஆம்ப்ளிடியூடும் பேசணும் தானே. இன்டென்சிட்டி I இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயரு. அப்ப இது A0 ஸ்கொயரு காஸ் ஸ்கொயர் தீட்டா. நீங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க. ஐக்கு தான் காஸ் ஸ்கொயர் போடணும். ஏ போட்டீங்கன்னா A0 காஸ் தீட்டா. இங்க I0 தான் இருக்கும். தெரியாம I0 ஸ்கொயர்னு போட்டுறக்கூடாது. ரைட்டா? இங்க A ஈக்குவல் டு A0 காஸ் தீட்டா. A ஈக்குவல் டு A0 காஸ் தீட்டானா தீட்டா 0 A ஈக்குவல் டு A0. தீட்டா 90 ஆம்ப்ளிடியூட் 0. ஏன்னா லைட்டே வராது. தீட்டா 45 A ஈக்குவல் டு A0/√2. எப்ப பார்த்தாலும் வேவ் ஆப்டிக் சம்னா முதல்ல போலரைசேஷன், ரெண்டாவது இன்டர்ஃபரன்ஸ். ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலிஸ்ல ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுத்துருக்கேன். சம்மா கன்வெர்ட் பண்ண வேண்டியது உன்னோட வேலை. ஒரு 4 வருஷத்து சம்மு. இப்போ எம்டிஜியோட ப்ரீவியஸ் பேப்பர் புக்கு வாங்குது 280 ரூபா தான். ரைட்டா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ எங்கேயும் தேட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி